ஒரு 300 ரூபாய்க்கு காய்கறி ஆட்டை போட்டாச்சு. வேற எவனுமே வீடியோ எடுக்க விட மாட்டேங்க. வெரைட்டி அடிக்காங்க நம்மளே. ஐயா வந்த வேலை முடிஞ்சிட்டு ரூபா வாங்கியாச்சு. ஆமா வீட்டுக்கு போறேன். இல்ல பிரியா நமக்கெல்லாம் ஒண்ணு வச்சு சமாளிக்க முடியல. உக்கால வாலி குத்தால ஆயிட்டு போயிரு. அது வந்து எங்க நட்பு. நம்ம நாங்க வேலை பார்க்கும் போது நமக்கு உறுதுணையா இருந்து நம்மள வழி நடத்தி கொண்டு போனதே இவர்தான். ஆமா கிரிட்டிக்கல் சிங்கம் நம்ம சும்மா சும்மா இருப்பா யூடியூப் போடுது. எப்படி அவன் எப்படி எவ்வளவு ஐஸ் வைக்காம பார்த்தீங்களா? அப்படி சரியால கல்லாரி போய ரொம்ப பாடா படுத்தான். ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அது வேற ஒண்ணும் இல்ல, கேமரால ரொம்ப தூசி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் கொஞ்சம் பக்கத்துல வந்து பார்த்தா எவனும் பயந்துராதியா. இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க அந்த தென்னை மரம் தான். அது தென்னை மரம் தான். அங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே தேங்காய் எல்லாம் பறிச்சு போட்டிருந்தோம். மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 காய்கிட்ட உளுந்துருக்கும். நான் என்ன இல்லாத குத்துமே போய் சொல்லிதான், ஒரு 100 காய்கிட்ட உளுந்துருக்கும். நல்லா பச்சை தேங்காய் இருந்துச்சு. அதை ஒரு வாரம் வெயில்ல கொஞ்சம் வெயில்ல இல்ல ஒரு வாரம் வச்சு இதான் உரிச்சிருக்கேன். இவ்வளவு காலையும் உரிச்சு போட்டிருக்கு. அங்கோடி காஞ்ச தேங்காய் இருந்தது, அதை போனாட்டி உரிச்சு அங்கோடி ஒரே போட்டிருக்கேன். இப்போ மிச்சம் வந்து இது உரிச்சு என்ன தங்க காமிக்கு இங்க காமி உரிச்சு கொண்டு மார்க்கெட்ல போட்டாச்சு. ஆமா அது வெயிட் எவ்வளவுன்னு பாக்கல. ஏன்னா மார்க்கெட்ல நம்ம காமராஜர் மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்கு. இருந்து கிளம்புறது ஒரு லைட்டா ஒரு இன்ட்ரோ கொடுப்போம் அப்படின்னு. இந்த வீட்டுல இருந்து வீட்டு மச்சில இருந்து பார்த்தா தெரியும் மார்க்கெட். அவன் கொண்டு போட்டாச்சு. போட்டு என் பேர் வந்து முருகேஷ். ஆனா அந்த நான் ஒரு கடையில வேலை பார்த்தேன், கேஎம் கடை. வீடியோ பார்த்தேன். அந்த கேஎம் கடையை பார்த்தீங்கன்னா தெரியும். கொண்டு வேலையெல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு டைம் பாஸ் ஆகும். என்ன குறுக்கு குண்டிலாம் கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. எப்படி ரெண்டு பேருக்கு தெரியாது. நான் அங்கதான் வேலை பார்த்து வீட்டுக்கு விட்டோம். சம்பளம் விடுவோம் 650 ரூபா. அவர் கடையில கொண்டு போட்டாங்க. வந்து ஏலம் தான் விடுவாங்க. எப்படின்னா ஒரு கிலோ வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு 45 to 52 ரூபா வரை போக வாய்ப்பு இருக்கு. நம்ம தேங்காய் எவ்வளவுன்னு அந்த ஏலத்தை போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஏலம் விட 2 மணிக்கே ஸ்டார்ட். ஆனா அதுல ஒரு சிக்கல், தேங்காய் வந்து கரெக்டா ஒரு 4 மணிக்கிட்ட தான் தேங்காய் பக்கத்துல வருவாங்க. நம்ம சொல்ல போவோம் மணி எத்தனை ஒரு 3:30 ஆகுது. கரெக்டான ஒரு 10 நிமிஷம் தான். நேரம் மார்க்கெட்டுக்கு போறோம். அங்க போய் ஏலம் விடுறது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம பசங்கிட்ட அப்படி போய் கேட்க போறோம். இல்ல இந்த அவனை காமிங்க. அவனுக்கு ஏதாவது இருந்தாலும் சொல்லி விடுங்க. என்னை போட்டு ரொம்ப பாடாப்படுத்தான் மக்களே, ரொம்ப பாடாப்படுத்தான். நான் வெளியே விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் டிவியில பொம்மை மாத்திரை கூப்பிடுறாங்க. வாங்கி விளாக்ல பேசுவோம். வா வா. ஹாய் மக்களை சொல்லு எல்லாத்துக்கும். தேங்காய் பறிச்சு போட்டிருக்கு, அப்பா கொண்டு மார்க்கெட்ல போட்டிருக்குன்னு. ஹாய் மக்களை சொல்லிடு. சொல்ல மாட்டியா? எப்படி அவன் எப்படி எவ்வளவு ஐஸ் வைக்காம பார்த்தீங்களா? அப்படி சரியால கல்லாரி போய நீ போ, நான் வரேன். அதை மட்டும் அந்த ஒரு 2 வீடியோ எடுக்க வேண்டிய எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் கிடையாது. அப்படியே என்னையுமே இருக்கும். வேணும்னா வேணும் தான். வைப்ப என்னையுமே அம்மையம்மை வேணும்னா வேணும் தான். சரி வந்துட்டேன் மக்களே. ஒரு நீங்க நின்று போயிட்டு மாத்தி கொடுத்துட்டு உடனே வரேன். ஒரு 2 minutes பிரேக். நல்லா வாரியா இல்ல ஒரு டிவியை காமிச்சிட்டு காப்பி ரைட் விழுதுங்க கூடாது. ஆண்டே அன்னைக்கு அப்படிதான் சொன்னேன். பாத்துட்டு சும்மா நக்கல் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் மக்களே. என் மகன் ஆசை நிறைவேறிடுச்சு. ராமஞ்சேரி வச்சுக்கிறது அம்மா அங்க போண்டா வெயிலடிக்கு. இன்னைக்கு அதான் சொல்ல வந்து மறந்துட்டேன். மார்க்கெட்ல போய் ஏலம் விடுவாங்க. நீங்களும் வாங்க. தேங்காய் வந்து எத்தனை கிலோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு ரேட்டு போகும்னு தெரியாது. நான் உங்களோட தெரிஞ்சுக்கிறேன், நீ எங்களோட தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் வேண்டிக்க நல்லா ரேட்டு போகணும்னு. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 2000 3000 போகணும்னு ஏன் எதிர்பார்ப்பு. எப்படி அது ஒரு 50 கிலோ இருக்கும். 50 கிலோ குறைஞ்சது 50 இருக்கும். கூணுன்னா ஒரு 55 இருக்கும். எக்ஸ்ட்ரா 5 கிலோ இருக்கும். அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரி பேர் சிரிக்கா 2000 ரூபாய் இருக்குமா அப்படிங்க கோடி அப்படிங்க. ஆமா இன்னைக்கு தான் விளாக். நான் அப்படியே போகும்போது மீதியை கண்டினியூ பண்ணேன். மக்களே போவோமா மார்க்கெட்டுக்கு? நான் வேறு செருப்பு போட மறந்து விட்டேன். ஜெனி வா. செஸ் தூங்கிட்டானா பாரு. அவன் நல்லா படுத்திட்டான். ஏடி அவன் தூங்கிட்டான். அப்படி அவனை உள்ள தீ போட்டு நான் மார்க்கெட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி வாங்க மக்களை போகலாம். நான் மார்க்கெட்டு உள்ள என்றாய் நம்ம கடைக்கு என்றான பிறகு வீடியோ ஆன் பண்ணிக்கிடுறேன். ஏன்னா சரி இங்க இருந்து கிளம்புறது ஒரு லைட்டா ஒரு இன்ட்ரோ கொடுப்போம் அப்படின்னு.
என்னதான் ஆச்சு உங்க டியூக்குக்கு? அது நம்ம விளாக டெய்லி பார்த்துட்டே இருந்தா தான் சொல்லுவேன். அவ்வளோதான் மக்களே, மார்க்கெட் வந்தாச்சு. குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காற்று கத்துல அடிக்கி பேக் கேமரா ஆன் பண்ணி தான் வீடியோ எடுக்க போகிறேன். வாங்க போகலாம். இன்னத்தையாரு நம்ம ஜாமியான நம்ம கடை ஓனரு, நம்ம கடையில் அதிக கடை ஓனர். வேலையெல்லாம் வேலை ஏவுதே நொறுக்கி தள்ளிடுறாரு. சும்மா இருப்பா யூடியூப் போடுது. தேங்காய் ஏலம் வந்து அங்கோடி நடந்துட்டு இருக்கு. வாங்க அங்க போவோம். மொத்தமா 2 வரு 20 ரூபா 20 யாருக்குமா? சசி போடு 2 வரு 23 25 26 27 வாச்சிங்க நம்ம இதுல உடனே ஏதாவது செய்ய போறேன். ஆமா, இது வந்து எங்க நட்பு. ஆமா, நாங்க வேலை பார்க்கும் போது நமக்கு உறுதுணையா இருந்து நம்மள வழி நடத்தி கொண்டு போனதே இவர் தான். ஆமா, சிங்கம் சூர்யா நொறுக்கிடுவாரு. எல்லா வேலையும் கண்ணுக்கு கருத்துமா பாப்பாரு. கேம் கடைக்கு அனைத்தும் இவர் தான். இவருக்கு ரீசெண்டா ப்ரமோஷன் வேற கொடுத்துருக்காங்க. தேங்காவை ஏலம் அடிக்கிறத பாத்துலான்னு பார்த்தேன். ஏலம்லாம் அடிச்சு முடிச்சுட்டாங்க. நான் 10 நிமிஷத்துக்கு முன்னே தேங்காய் மூட கிடைக்கு கேட்க மரல காமிக்க பாப்போம். இந்த கிடைக்கு 70 கிலோ 1 கிலோ. நம்ம தேங்காய் வந்து ஒரு 53 ரூபாய்க்கு போட்டிருக்கு. இதான் இந்த சைடு உள்ள மேனேஜர்ல ஒரு ஓனர் தான். மேனேஜர் அங்கே நிக்காருங்க ஐயா. இதாங்க ஹாய் சொல்லுது. இவன் தானா மனுஷன் வீடியோக்கு அலோவ் பண்ண. வேற எவனுமே வீடியோக்கு விட மாட்டேங்க. வெரைட்டி அடிக்காங்க நம்மளே. அவ்வளோதான். தேங்காய் வந்து 70 கிலோ 1 கிலோ 53 ரூபா கணக்கு பண்ணி நான் கமிஷன் எல்லாம் கழிச்சு 3500 ரூபா கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு எண்ணம். தெரியல, பாத்துக்கிடுவோம். எங்கால லோடுமேனு நொறுக்கிடுவான். 3-4 பிள்ளைய பத்துட்டான் நேரத்துக்கு. எதிர பிள்ளை 3 பிள்ளை பிரியா. நமக்கெல்லாம் ஒண்ணு வச்சு சமாளிக்க முடியல. உக்கால வாளி ஒன்று கிடத்திட்டு இருக்க அப்படி. சரி பாப்போமா. ஐயா வந்த வேலை முடிச்சுட்டு ரூபா வாங்கியாச்சு. ஆமா, வீட்டுக்கு போறேன். அவ்வளோதான் மக்களே, போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு தேங்காய் வந்து நம்ம தேங்காய் வந்து 70 கிலோ இருந்துச்சு. 70 கிலோன்னா 1 கிலோ வந்து 53 ரூபா கணக்கு பண்ணி 3710 ரூபா. அதில் வந்து கமிஷன் எல்லாம் கழிச்சு 3335 ரூபா. அது போக ஒரு 300 ரூபாய்க்கு காய்கறி ஆட்டையை போட்டாச்சு. அது கடை வந்து நம்ம கடை தான். அவ்வளோதான். நாங்கள் வேலை பார்த்ததுனால நாங்கள் வந்து நமக்கு வந்து கடைக்கு திட்டுவாங்க, நிறையா திட்டுவாங்க. எல்லாருமே உரிமையோட திட்டுவாங்க. நம்ம அண்ணன் மாதிரி தான் திட்டுவாங்க. நான் அந்த காலையில் வாங்கி அந்த காலையில் விட்டுருவேன். அங்கே நம்ம சிங்கம் ஒன்று இருந்துக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஜாலியாக இருக்கும்.